ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு வெங்காய ரைஸ் செய்யுന്ന ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காகவே ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. அது கூடவே 2 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம இது வச்சு வெங்காய ரைஸ் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம குழம்புக்கு எடுക്കുന്ന எண்ணெயை விட கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வெரைட்டி ரைஸுக்கு. எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகு, கருவேப்பிலை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வருவில்ல வெங்காயம், அந்த கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வருന്നവരെ நல்லா இதே மாதிரி வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் அப்படியே மீடியத்திலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா அதை பாருங்கள், நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா போட்டுக்கலாம். மசாலா விட ஃப்ளேம் கொஞ்சம் லோவில் வச்சுட்டு அந்த பச்சை வாசனை போகல, மசாலையோட அந்த பச்சை வாசனை போன அளவுக்கு கொஞ்சம் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா ഞാനിത് ഒരു 1/2 கிலோ சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பொருட்கள் எடுத்திருக்கு. நல்லா வடித்து ஆற வச்ச சாதம் தான் போடணும். நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரியுள்ள பொருட்கள் வச்சு தான் நம்ம இப்போ வெங்காய ரைஸு செஞ்சது. எல்லாம் சேர்த்து இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி, பேச்சுலர்ஸுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு சாதம் ரெடி பண்ணோம் இப்படி இருந்தால் அவங்களுக்கும் சரி, நம்ம வீட்டிலும் சரி ஒரு குழம்பில்ல அப்படி இருந்தால் சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தேடு. அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லோரும் ஒரு தடவை இதே மெத்தேடில் இதே ரெசிபி பார்த்து ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.